கிருஷ்ணகிரியில் தமிழக அரசு மின்கட்டண உயர்வு செய்ததை கண்டித்தும் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு நீக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க திமுக அரசு பொறுப்பேற்ற 3 வருட காலத்தில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தியதா பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று வருகின்றனர். உடனடியாக மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டை நீக்கி அனைத்து பொருட்களும் பொதுமக்களுக்கு கிடைத்திட வழி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசு காவிரியிலிருந்து தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அண்ணா சிலை எதிரே தேமுதிக கிழக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ். சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழக விவசாய அணி துணை செயலாளர் ஆர்.என். ராமலிங்கம் கண்டன உரையாற்றினார். மேலும் மாவட்ட கழக அவைத்தலைவர் கே.ஆர். சின்னராஜ், மாவட்ட பொருளாளர் ஓம் சாந்தி சங்கர், மாவட்ட துணை செயலாளர் வேடியப்பன், முருகன், சிவசாமி, பாலசுப்ரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மின்கட்டண உயர்வால் அவதியுறுவதை வலியுறுத்தி மதுரை ஒன்றிய அவைத்தலைவர் அன்பு தலைமையில் தேமுதிகவை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கிரைண்டர், மிக்சி பயன்படுத்துவதை தவிர்த்து மீண்டும் பழைய நிலைக்கு அம்மிகள், ஆட்டுகள் போன்றவை எடுத்து வந்து பெண்கள் சமைத்து சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தி நூதன முறையில் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் லட்சுமணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏ.கே. வேலு, அரியப்பன், கே.பி. ரஞ்சித்குமார், மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர். விவேகானந்தன், மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் எம்.ஆர். அன்பு, மாத்தூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜாமணி, முத்துலட்சுமி, மகளிர் அணி செயலாளர் சத்யா, அகமது பாஷா, பழனி, ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வரன், ஊத்தங்கரை கிழக்கு செயலாளர் கதிர்வேல், பூச்சம்பள்ளி ஒன்றிய செயலாளர் அப்பாப்பிள்ளை, பர்கூர் ஒன்றிய கழக செயலாளர் எஸ்.ஆர். பழனி, ஒன்றிய கழக செயலாளர் முருகன், வஜ்ரவேல், காவிரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வளரசு, ஊத்தங்கரை பேரூராட்சி செயலாளர் துரை, காவிரிப்பட்டினம் பேரூராட்சி செயலாளர் ரமேஷ், பர்கூர் பேரூராட்சி செயலாளர் மாதேஷ், கிருஷ்ணகிரி நகர அவைத்தலைவர் சங்கர், பொருளாளர் அமிர்தராஜன், கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பால் சுரேஷ், காவிரிப்பட்டினம் ஒன்றிய பொருளாளர் பி.சி. கனகன், கிருஷ்ணகிரி கிழக்கு ஐடி விங் பாலசுப்ரமணியம், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி ஐடி விங் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகளை காண தவசி நியூஸை பாருங்கள். உங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் சரவணனுடன் உங்கள் தவசி ரமேஷ். மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்க தேமுதிக ஆர்ப்பாட்டம் இல்லை. கண்டுபிடிக்க ஆர்ப்பாட்டம். வரும் முதலீடு தேமுதிக ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி மேட்டர்ல இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 63 பேர் 70 பேர் பக்கம் உயிரிழந்தாங்க. இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் போய் அந்த மாவட்டத்தில் பார்க்காத யாருன்னா அது ஸ்டாலின் ஒரு ஆள் தான். இது வரைக்கும் போய் பார்க்கல. ஏன்னா மகனுக்கு கொடுத்தா ஏடா மகன் கொண்டு போய் கொடுத்துட்டா போதுமா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் நீ ஏன்னா போய் பார்க்கல? நீ லண்டன் போற, அமெரிக்கா போ, எங்க நாசா போ. ஆனா ஏன் அந்த 60-70 மக்கள் செத்ததுக்கு ஏன் நீ போல? அந்த மாவட்டத்துக்கு ஏன் போல? நீ யாருக்காவது போய் நீ ஆறுதல் சொன்னியா? சொல்லல. இப்பேற்பட்ட கேவலமான அரசியல் பண்ணிருக்க மு.க. ஸ்டாலின் அவர்களே, இது உங்களுக்கு நியாயமா? தப்பானது தானே. ஏன் உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கான்? உன் குடும்பத்தில் ஒருத்தர் செத்தா நீ போக மாட்டியா? 60-70 பேர் செத்துருக்கா. ஏன் நீ போல? இது தமிழ்நாடு மக்கள் இல்ல, இந்தியா மக்கள் முழுவதும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் போயிட்டா போதுமா? சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன கொடுத்துருக்க? இளைஞரணி செயலாளர், அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லாம் கொடுத்துருக்க. அடுத்து என்ன? அவர் தான் துணை முதல்வரா? அவர் இருந்தா போதுமா? அப்ப நீ எதுக்கு மயில் வைக்கிற? நீ இருக்காத. நீ ராஜாவை பண்ணி அவனுக்கே கொடுத்துட்டு போயிட வேண்டியது. உங்க கூட்டாளி ஆட்சி தானே. நாங்க என்னைக்கு கர்நாடகாவில் தண்ணீர் வரலன்னு கேட்டாலையும் அது புரட்சி கலைஞர் காலத்துல இருந்து நெய்வேலியில் ஆரம்பிச்ச பிரச்சனை. நடிகர் சங்க தலைவராக இருக்கக்குள்ள நெய்வேலியில் ஆரம்பிச்ச பிரச்சனை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு கர்நாடகா கரண்டே கொடுக்காத போராட்டம் நடத்துறாரு தலைவர். இன்னைக்கு வரைக்கும் நாங்க கையில மைக்கில் எடுத்தாவே போராட்டம் ஆரம்பிச்சு தானா வனதேவதை தானா கொட்டுது. உன்னால தாங்கி பிடிக்க முடியல. இப்ப திறந்து விடுற. இன்னைக்கு திறந்து விடுறாடா. அன்னைக்கு என்ன பண்ற? நாங்க கேட்கறோம், பசிக்காக கேட்கிறோம், குடிக்கிற தண்ணிக்காக கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு செய்ய மாட்டேன்றீங்க.
இன்னைக்கு வந்து தானா திறந்து விடுறீங்க. இது எந்த வகையில நியாயம்? அதே மாதிரி இந்த மானங்கட்ட அரசியல், மானங்கட்ட தலைவர்கள், புரட்சி தலைவர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் பிறகு இன்னைக்கு எவனாவது ஒரு டேம் கட்டிட்டு போனா? காமராஜர் பிறகு இன்னைக்கு எவனாவது வந்து தமிழ்நாட்டுக்குரிய வர தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு திட்டங்கள் வகுத்திருப்பாங்க? யாரும் கிடையாது. திமுகவும் இல்ல, அதிமுகவும் இல்ல, எம்ஜிஆர் இருந்தே இல்ல. ஜெயலலிதாவும் செய்யல, எம்ஜிஆரும் செய்யல, கலைஞரும் செய்யல. என்ன பண்ண முடியும்? நமக்கு வர தண்ணியாவது இப்போ 90 அடி வந்துருச்சு. 120 அடி தான் நம்முடைய டேமுடைய அளவு. இப்ப 90-95 அடி வந்துருச்சு. இதை என்ன பண்ண போறீங்க? நேரா கடல்ல கொண்டு போய் விடுறீங்க. இது வந்து அந்த பக்கத்து மாவட்டத்தில் இருக்க ஏரி குளங்களை நிரப்பினா இப்ப நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வர காவிரி தண்ணி மாதிரி உபரி நீரை வந்து நீங்க பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு திட்டம் ஏதாவது இருக்கு அந்த அரசுக்கு? ஒண்ணுமே கிடையாது. செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பட்டு போவாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.